ஐயா, ஊருக்கு போறதுக்காக மாதாவரத்துக்கு வந்தேன். இங்க வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் ஆகுது. திருவண்ணாமலைக்கு ஒரு பஸ் கூட இல்ல. திருவண்ணாமலை மட்டும் இல்ல, மொத்த ஊருக்கும் இங்க பஸ்ஸே இல்ல. கிட்டத்தட்ட 3 மணி நேரமா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு யார் என்ன பதில் சொல்ல போறீங்க? அடிக்கடி சொல்றீங்களா இவ்வளவு பஸ் ரெடி பண்றோம், அவ்வளவு பஸ் ரெடி பண்றோம்ட்டு. இங்க வந்து மாதாவரத்துல மணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆக போகுது. வந்து பாருங்க, எல்லாரும் நியூஸ் சேனல் எல்லாரும் வந்திருக்காங்க. ஒருத்தரும் பஸ் இல்லாம இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு யார் என்ன பதில் சொல்ல போறீங்க? தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. ஜனநாயக கடமையை நிறைவேற்றுவதற்காக சாறை சாறையாக மக்கள் படையெடுத்து வந்தனர். பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கவும் போக்குவரத்துத்துறை ஏற்பாடு செய்துள்ளது. கூடுதலாக பேருந்துகள் தேவைப்படும் இடங்களுக்கு தனியார் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்களை வாடகைக்கு எடுத்து இயக்குவதற்கும் ஏற்பாடு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.